மங்களமாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது மருத்துவராகக்கூடிய கிரக அமைப்பு, டாக்டராகக்கூடிய கிரக அமைப்பு, அதுக்கு உண்டான கிரகங்களும் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போயிடும். முதன்மையாக மருத்துவத்திற்கு உண்டான கிரகம் என்றால் செவ்வாய், அடுத்த நிலையாக கேது. இந்த இரு கிரகங்கள் தான் மருத்துவத்திற்கு உண்டான முதன்மையான மெடிசன் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துக்கு உண்டான முதன்மையான கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்கள் தான், கேதுவும் செவ்வாயும். இன்றைய சூழலில் இப்போ அதிகமாக கன்சல்டிங் வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தை என்ன படிப்பாங்க, இதுக்கு தான் அதிகமாக பெற்றோர்கள் இங்கே கன்சல்டிங் வராங்க. அதுவும் மருத்துவராக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீட் என்ற முறை இருக்குது. இந்த நீட்டில் வெற்றி பெற்று என்னுடைய பெண் மருத்துவராக வாய்ப்பு இருக்கா என்பதுதான் அதிகப்படியானுடைய என்னுடைய கேள்வியாக இருக்குது. அதிகமாக கன்சல்டிங் அதுக்கு தான் வருது. அதுக்கு தான் இன்றைக்கு இந்த மருத்துவருடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இன்று பார்க்க போகிறோம். அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய், மருத்துவம் என்றால் செவ்வாய் பலமாக இருக்கணும். பலமாக என்றால் அவர் கேந்திரங்களிலோ திரிகோணங்களிலோ இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. அடுத்து அந்த செவ்வாய் ராசிக்கோ அல்லது லெக்கணத்திற்கோ 2 10ஆம் இடங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். 2 10ஆம் இடங்களை அவர் தொடர்பு கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக செவ்வாயை இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் இது போன்ற கிரகங்கள் செவ்வாயுடன் மிக நெருக்கமாக ஒன்றது இணைவையோ அல்லது பார்வையோ பெறும்போது செவ்வாய்க்கு என்று அதிகப்படியான காரத்துவம் உள்ளது. முதலாவதாக உயரிய காரத்துவம் என்னவென்றால் செவ்வாயுடைய மருத்துவம், அடுத்ததாக விளையாட்டு, கட்டிடம், போலீஸ், இராணுவம் இது போன்ற எல்லாமே அங்கே செவ்வாய்க்கு உள்ளதா இருக்கு. அப்போ செவ்வாய் பார்த்துட்டா மட்டுமே மருத்துவம் வந்துருமானா? அப்படி இல்லை. இங்கே செவ்வாய் முதல் காரணமாக இருந்தாலும் செவ்வாய் அதீத சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஏன்னா செவ்வாய்க்கு நிறைய ஒரு கிரகத்துக்கு நிறைய காரணம் இருக்குல்ல, ரியல் எஸ்டேட், கட்டிடம் இது போன்ற எல்லாமே செவ்வாய் காரணம். செவ்வாயை மிக நெருங்கிய டிகிரியில் குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது வளபெரி சந்திரனோ இந்த கிரகங்கள் மிக நெருக்கமாக 1 டிகிரிலேயோ அல்லது ஒரு 5 டிகிரிக்குள்ள மிக நெருக்கமாக இணைவை தொடர்பை பெறும்போது அந்த செவ்வாய் அவருடைய உயரிய காரத்துவமாக இந்த மருத்துவ சார்ந்த படிப்பை அந்த ஜாதகருக்கு வழங்குவார். இங்க எத்தனையோ ஜாதகங்கள் எடுத்து பாருங்க, மருத்துவம் படித்தவர்கள், படித்து கொண்டிருக்கக்கூடியவர், நான் சொல்லக்கூடிய இந்த விதி மிக துல்லியமாக இருக்கும். நம்ம இந்த காணொலியிலே உங்களுக்கு மருத்துவருடைய ஜாதகத்துக்கு பொது மருத்துவர் இருக்கக்கூடிய ஜாதகங்களை இணைக்கிறேன். ஒரு 2 ஜாதகங்களை நான் இணைக்கிறேன். நீங்க பாருங்க, நான் சொல்லக்கூடிய விதிகள் அப்படியே பொருந்திருக்கும். நான் சொல்லக்கூடிய விதிகள் லக்கணம் ராசிக்கு 2 10ஆம் இடங்களை செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பார். அதுவும் அதிகப்படியாக நான் அறிந்தவரை மேஷ லக்கணமும் அடுத்ததாக கடக லக்கணத்தின் பிறகு அதிகப்படியாக டாக்டராக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. ஏனால் கடக லக்கணத்தில் இயற்கையாகவே அந்த 10ஆம் இடம் என்பது செவ்வாயுடைய வீடா வருகின்றால் செவ்வாய் அந்த வீட்டை தொடர்பு கொண்டாலே அந்த ஜாதகர் மருத்துவத்துறையில் மிக அதிகமாக இருக்கிறார்கள். பாருங்க, நான் சொல்லக்கூடிய விதி அப்படியே இருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சுபத்துவமாக கொண்டில்லை, செவ்வாய் 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே அவர்கள் டாக்டராக இருக்கிறாங்க. 10ஆம் இடத்தை பார்த்தாவே 7ஆம் பார்வையோ 8ஆம் பார்வை 4ஆம் பார்வையோ, ஏன்னா அவருடைய வீடை அவரே பார்க்கிறான் அல்லவா, ஒரு தனி வீட்டை வாக்குகிற வழுக்கும் அல்லவா. அதன் அடிப்படையில் கடகலக்கணத்தையும் மேசலக்கணம் பிறந்தவர்கள் அதிகப்படியாக மருத்துவம் சார்ந்த துறைகளில் அதிகப்படியாக இருக்கிறார்கள், டாக்டராக இருக்கிறார்கள். இதுதான் இப்போ ஒருத்தர் மருத்துவர் ஆனா அவருடைய ஜாதகம் இப்படி தாங்க இருக்கணும். என்னதான் அமைப்புகள் இருந்தாலும் அடுத்ததாக முதல் லக்கணம், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்கணத்துடைய யோக திசைகளும் வர வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கும், அந்த கிரகத்தின் தொழில் அமையும். எந்த கிரகம் 2 10ஆம் இடத்துல கூட அந்த கிரகத்தின் அதில் அமையும். ஆனாலும் அங்கே லக்கணத்துடைய யோக திசைகளும் அந்த லக்கணத்துக்கு வர வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது லக்கணத்துடைய யோக தொடர்புகள், அந்த லக்கணத்துடைய 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ தொடர்புகளையோ பெறும்போது அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகர் மருத்துவம் என்ற உயரிய படிப்புகளையும் படிப்பார். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மருத்துவதற்கான விதி தான். செவ்வாய் தான் முதன்மை காரகம், 2ஆம் காரகம் கேது. இந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது 10ஆம் இடத்தோடு அந்த ஜாதகர் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பார். இப்போ உங்களுக்கு மருத்துவ ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மருத்துவ அமைப்புகள் இதுதான். ஒரு மருத்துவர் ஆனால் இப்படி தான் இருக்கும் ஜாதகம். நான் உங்களுக்கு 2 3 ஜாதகத்தை இணைக்கிறேன். அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. நான் சொல்லக்கூடிய விதிகள் அப்படியே அந்த ஜாதகங்களில் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி. நன்றி.